ஆட்சிகள்ல பதவிகள்ல உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இந்த வழக்கு போடுவ போடு, நாங்கள் பார்க்காத மிசாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? நம்ம அமைச்சர்களுக்குத்தான் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கிறாங்க. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு பார்க்கிறாங்க. எமர்ஜென்சியை பார்த்த இயக்க திமுக. உங்களுடைய இந்த சிபிஐ, இடி, ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஆட்சிகள்ல பதவிகள்ல உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். என்ன வழக்கு போடுவ போடு, நாங்கள் பார்க்காத மிசாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லயே திமுக மேலதான் பாஜக அரசு அதிகமான ரைடுகள் நடத்துறாங்க. நம்ம அமைச்சர்களுக்குத்தான் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கிறாங்க. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு பார்க்கிறாங்க. எமர்ஜென்சியை பார்த்த இயக்க திமுக. அதனால உங்களுடைய இந்த சிபிஐ, இடி, ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்னானாலும் சரி, நாங்க எழுந்து நிற்போம், ஒரு கை பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக இப்படி தைரியமா நின்று போராடுகிற காரணத்தால் தான் மக்கள் நம்ம கூட ஆதரவா இருக்காங்க. அதனாலதான் சந்திக்கிற எல்லா தேர்தலையும் நாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கு புத்தகமாகவே போட்டு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு திட்டம் ஏதாவது ஒரு திட்டமாவது ஒவ்வொரு குடும்பத்தில் போய் சேர்ந்திருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், 2 நாள் நேற்றைக்கு தான் சட்டமன்றத்திலே நிதி நிலைமை பதிலுரையில நம்ம திட்டங்களை பற்றி எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் சட்டமன்றத்தில் மிக அழகாக பேசினார், ஆணித்தரமாக பேசினார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில நிறைய புதுமையான திட்டங்கள், முன்னோடி திட்டங்கள் மூலமா மக்கள் எப்படி பயனடைந்திருக்கிறாங்க, அதை மற்ற மாநிலங்களும் எப்படி இப்போ ஃபாலோ பண்ண தொடங்கி இருக்கிறாங்க, இது போன்றவற்றையெல்லாம் மிக விளக்கமாக விளக்கினார். சில திட்டங்களை கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி நாம நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுடைய அவுட்புட் தான் இன்னைக்கு என்ன நிலை? 11.19% இரட்டை இலக்க வளர்ச்சி. இந்தியாவில வேற யாரும் எட்ட முடியாத வளர்ச்சி. நம்ம ஆட்சிக்கு 1752 நாட்கள் ஆகியிருக்கு. இதுல நாம சாதனை பண்ணாத நாளே இல்லை. அந்த அளவுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு வரோம்.